களத்தில் எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னா, இந்த சக்கரை கொட்டை கம்மாய் இன்னைக்கு தண்ணி இவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுவே கஷ்டப்பட்டு வந்துச்சு. எத்தனை மனு இருக்கு, எத்தனையோ மனுக்கள் கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கோம். நீங்கள் இந்த மக்கள் ஒன்று திரண்டு எத்தனையோ ஆட்சியை பார்த்துட்டோம். இந்த முறை எங்களுடைய சேவையை வலியுறுத்தி நீங்கள் கண்டிப்பாக கேட்குறீங்களா? சக்கரை கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தொழில் வளத்தை கொண்டு வர முடியும். இந்த சக்கரை கோட்டை கம்மா தான் இருக்கும். இந்த சக்கரை கோட்டை கம்மாயை நீங்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா ரைட்டுங்களா, எந்த மனு கொடுத்தாலும் சரி மண்ணில் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இது பிரச்சனை ஆயிரும். அவ்வளோ பெரிய கடல் போல் காட்சி அளிக்கக்கூடிய இந்த சக்கரை கோட்டை கம்மாய் மீண்டும் கடல் போல் காட்சி அளிக்கணும். அங்கங்கே போர்டு வச்சுருக்கோம் ரைட்டுங்களா, பறவைகள் சரணாலயம் போர்டு மட்டும் வச்சுருக்கோம். இல்லை, இங்கே பறவைகள் வந்து சரணாலயம் இதுதான் அப்படிங்கிறத மீண்டும் காட்டணும்னா உங்களுடைய வாக்குகளை வீணாக போட்டுறாதீங்க. எத்தனையோ திட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கோம். தனி ஒரு மனிதனாக இருந்து நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இதையும் செய்ய முடியும். அதுதான் வாக்கு. உங்களுடைய வாக்கை வரக்கூடிய 2026 என்னுடைய பேர் டாக்டர் ஜே அபுபக்கர் சித்திக். நான் என்னென்ன செய்கிறேங்கிறத தினமல்லி செய்தியில் பாருங்கள். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகள் செய்கிறத விட நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். எத்தனை திட்டங்களை அரசுக்கு வந்து பெற்றுக் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒவ்வொரு திட்டங்களும் அரசின் மூலியமாக பெற முடியும். ராமே ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் முறையாக தெரிந்தால் மட்டும்தான் பெற முடியும். ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து வச்சிருக்கோம். எத்தனையோ திட்டங்கள். கண்ணு தெரியாத குழந்தைக்கு நலத்திட்ட உதவியே இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணு தெரியாத குழந்தைக்கு நலத்திட்ட உதவி இல்லைன்னா 4 ஆண்டு காலம் போராடி பெற்றுக் கொடுத்துருக்கோம். கீழக்கரையில் இருக்கக்கூடிய 2 ஒயின் ஷாப்பு ஊரே திரண்டு போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு பார் வசதியுடன் அப்படின்னு போர்டு வச்சாங்க. போய் கேட்டதுக்கு போராட்டத்துக்கு தீர்வா அப்படின்ட்டாங்க. இதுதான் தீர்வான்னு கேட்டப்ப முழிச்சு பார்த்தாங்க. மீண்டும் அதை சரியான முறையில் போர்க்கால அடிப்படையில் அதுக்கான வேலையை பார்த்து அதற்கான 2 கடை மூடினதுக்கு எனது பேர்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று 2 மதுக்கடைகள் மூடப்படுதுன்னு அந்த ஆர்டரை வாங்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி எத்தனையோ திட்டங்கள் ரோடு போடுறதா இருக்கட்டும் ரைட்டுங்களா, நம்ம ஊர் தூய்மைக்காக இருக்கட்டும், கழிவு பின்னாடி இருக்கக்கூடிய நடைமேடையாக இருக்கட்டும் ரைட்டுங்களா, பட்டாணியப்பா தர்கா அவ்வளோ பெரிய குப்பையை அகற்ற முடியுமாட்டாங்க. அகற்றி காட்டணும். அந்த பூங்கா வேணும்னு கோரிக்கை வச்சோம். அதுக்கப்புறம் அங்கே தண்ணி தொட்டி வந்துடும். தண்ணி தொட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்ட மகப்பேறு மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா. நம்ம ஜிஹெச் சிடி ஊழியர்னு சொன்னோம். முதல் செய்தியாக கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி புது மருத்துவமனை கீழக்கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு ரைட்டுங்களா. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நம்ம கோரிக்கைக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சக்கரை கோட்டை கம்மா நெம்புனா தான் ராமநாதபுரம் செழிக்கும். ராமநாதபுரம் செழிக்கணும்னா இந்த சக்கரை கோட்டை கம்மா நெம்பி வழியணும். இந்த நெம்புனா தான் தொழில் வளம் வரும். இது வானம் பார்த்த பூமின்னு சொல்லி நம்மளை வசதியே இல்லாத ஊராக்கிட்டாங்க. எங்கே ஒரு இடத்துல வானம் பார்த்த பூமின்னு சொன்னால் அங்கே பெரிய ஃபண்டு வந்து ஒதுக்கப்படும், அது சாப்பிடப்படும். நமக்கு வானம் பார்த்த பூமின்னா விளைச்சல் உள்ள பூமியாக மாற்றி காட்டுவோம். விளைச்சல் உள்ள பூமியாக இந்த ஏரியாவை மாற்றணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. விவசாயம் பார்க்க நான் தயார். வெள்ளாமைக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். வெள்ளாமைக்கு தயாராக இருந்தால் விவசாயியை நான் பார்ப்பேன். நீங்கள் தயார்னா களத்தில் இறங்கி செயல்பட நான் தயார். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் செழிக்கணும்னா வரக்கூடிய எலெக்ஷனில் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற ரெட்டலை கிடையாது. ஏன் ரெட்டலை கிடையாது? நம்ம ரெட்டலை கிடையாது. அம்மாவுடைய கொள்கை வந்து பிஜேபியோட சேரக்கூடாது. பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னா அது என்ன கொள்கை மாறி போச்சு. அதனால தான் அண்ணாவுடைய கொள்கை எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மை முடிந்த அளவுக்கு வள்ளல் தன்மை நம்மளால் கொடுக்க முடியுமா அதை கொடுக்கணும். அம்மாவுடைய வீரம், புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரம், அதுதான் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பல தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பல சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக வரக்கூடிய 2026 ராமநாதபுரம் மாவட்டத்தில்
நிற்கிறோம். இந்த சக்கரக்கோட்டை கம்மாய்க்கு தான் முதல் கையெழுத்து. என்னை வெற்றி பெற வச்சிங்கன்னா எத்தனை அணைகள் எங்கெங்கேருந்து வரணுமோ அத்தனையும் பார்ப்பேன். என்னை பற்றி இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாண்டா அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள். சக்கரக்கோட்டை கம்மாய்க்கு எத்தனை முறை மனு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத கேட்டு அதுக்காக என்னென்ன செய்யணும், எவ்வளோ தடுப்பு இருக்குது, எவ்வளோ தடைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சாதான் எனக்கு ஓட்டு போடுவீங்க. நீங்கள் ஏதோ கம்மா மழை பெஞ்சா தண்ணி வந்துடும், மழை திறந்தா தண்ணி வந்துடும் நினைக்காதீங்க. உள்ள அரசியல் இருக்கிறது, உள்ள அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலை இந்த கம்மாவில் ஒரு வாக்கியா தான் தோன்றுவாங்க. இந்த வாக்கியா தான் இந்த கம்மான்னு சொல்ல போகிறாங்க. இது சக்கரக்கோட்டை கம்மா, எல்லாருக்கும் நீர்வளத்தை கொடுக்கக்கூடிய கம்மா. இதற்காக உங்களுடைய ஓட்டை இந்த முறை ஒரு முறை ஓட்டு போட்டு பாருங்க. எவ்வளவு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி காட்டுறோம். நான் கமிஷே வாங்க மாட்டேன், ஒரு ரோடு போடுறதுக்கு கமிஷே வாங்க மாட்டேன். என்னுடைய நான் வெற்றி பெற்றால் கமிஷன் இல்லாத ரோடுகள் போட போகிறோம். கவர்மெண்டோடைய திட்டங்கள் அத்தனையுமே கமிஷன் இல்லாமல் நடைபெறும். இன்னைக்கு நம்மளுடைய பேருந்து நிலையத்து கமிஷன் அவலத்தை பார்த்தீங்கல்ல, அது வந்து தொழிலாளிகளுக்கே கொடுக்க போகிறோம். அங்கே யார் யார் கடை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த டெண்டரில் என்ன செய்வேன், கொடுக்க மாட்டேன். டெண்டர் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு யார் யார் தொழிலாளிகளோ அந்த கடை வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த உரிமை. கடை நடத்துகிறவர் வாடகைக்கு இருப்பாரா, எடுத்தவர் சம்பாதிச்சுட்டு இருப்பாரா, கடைக்காரங்க 25,000 30,000 வாடகை கொடுப்பாங்க. என்னக்கா அதனால் அந்த திட்டங்கள்லாம் இருக்குது. வேலை நீங்கள் நடத்துறீங்களா, நீங்கள் ஓனராக நடத்துங்க. உங்களுக்கு வேண்டுங்க உள் வாடகைக்கு விடக்கூட அரசு கட்டிடங்கள் உள் வாடகைக்கு இருக்காது. இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டதுதான் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கொள்கையும் செயல்பாடும் ஒரே சிந்தனையில் நீங்கள் சக்கரக்கோட்டை கம்மாய் நிரம்பும், நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் செழிக்கும். மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கோம். மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மீனவர் சங்கத்திலேருந்து நீக்கிறாங்க. சாரசாரையா நீக்கினாங்க. மீனவருக்கு கூட அமைதியாக இருக்கும். முதல் குரலாகவும் அது தீர்வு குரலாகவும் கொடுத்து மீண்டும் மீனவர்களை இணைத்தவர்கள் நாங்கள். மீனவர்களை மீண்டும் அந்த பணியில் இணைக்க அந்த கட்டை அந்த அவர் சொன்னார், அந்த கட்டை நாங்கள் தொடர்ந்து அனுமதியே விட்டார். அதுக்கப்புறம் அதை திறக்க வச்சு அந்த ஆட்களை இணைச்சோம். இப்போ எல்லா மீனவர்களும் நீக்கப்பட்டவங்களும் ஓரளவுக்கு இணைச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? அதுதான் எங்களுடைய கொள்கை. ரைட்டுங்களா? ஆண்டோடைசன் போட்டு மூழ்கிச்சு. இன்னைக்கு ஒருத்தர் தவறி விழுந்திருக்காரு. ரைட்டுங்களா? போனவர் தவறி விழுந்தார். என்ன நிலைமையில தெரியும். முறையாக மனுக்களை கொடுத்து போராட்ட காலத்துக்கு நம்மளை கூப்பிடலைனாலும் நாங்கள் ஒன்றும் வருத்தப்படலை. ஆனாலும் எங்களுடைய சேவைகளை யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ மனு போனோமோ அதை போட்டு இந்த மீனவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து வருகிறோம். அதே மாதிரி நலிந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை இந்த திட்டங்களை செய்கிறோம் என்று யார்ட்டையும் காசு கேட்கணும். நான் இதை செய்கிறேன், எனக்கு காசு கேட்கணும். ரைட்டுங்களா? நாங்கள் சேவை செய்கிறோம். எங்கள் தேவைக்காக வல்ல ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் புரிந்து கொண்டால் புரிந்து வாக்களிங்கள். 1000 ரூபாய்க்கு சேவைக்கு ஓட்டு போடுங்கள். எங்களுடைய சேவைகளை உணர்ந்து நல்லா தெரிஞ்சுக்க. கேளுங்க, இப்படி ஒருவர் சொல்றாரு, எங்க இருக்காரு, என்ன செய்யறாரு, ஏன் செய்யறாரு.